ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கமா பார்த்தீங்கன்னா, ஒரு பேய் படம்னா என்ன இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ள பேய் இருக்கும். அந்த பேய் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள புதுசா வர்றவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பேய் படுத்தி எடுக்கும். இதான் கான்செப்ட் இல்லையா? அதே கான்செப்ட்ல தான் இங்கேயுமே படத்த எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் குடுக்காங்க பாருங்க. ஒரு பங்கமான ஒரு ட்விஸ்ட்டா இருக்கும். நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அட் த சேம் டைம் இந்த ட்விஸ்ட்ட பார்க்கும்போது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கூட சிலருக்கு யோசிக்க தோணும். அந்த மாரியான ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தான் 2024 ரிலீஸ் ஆன பிரசன்ஸ். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் பிளேல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆன்மா சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆன்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயங்கள் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு குடும்பம் வருது. இப்படி அப்பா, அம்மா, பையன், பொண்ணுன்னு சொல்லி ஒரு 4 பேர் அந்த வீட்டுக்கு வராங்க. இந்த 4 பேருமே அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. ஆனால் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில், முக்கியமான கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா உதவுது. அது எதனால் உதவுது அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்லோ பேனான ஒரு ஹாரர் படங்க. அதில் எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஆன்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில விஷயங்களை காட்டணும்னு சொல்லி கேமராவை அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படம் அப்படிங்கிறதுனால படத்தில் பயன்படுத்துகிற மாதிரியான போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியும், இந்த ஆன்மாக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. படத்தில் நடிச்சக்கூடிய எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் டப்பிங் அருமையாக வந்திருக்கு. டெக்னிக்கலி செம சவுண்டாக இருக்குது. சில இடங்களில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா அருமையாகவே போட்டிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ்க்காக தான். அந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும்.